சார் அந்த கருமத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாமா? அப்படின்னா நான் கண்ணாடி போட்டுக்கிட்டுமா? சார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் சொசைட்டின்னு சில கட்டுப்பாடோடு இருக்கிறவங்க. ஆனால் அவனுங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவனுங்க சைஸுக்கும் அவனுங்க பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தனும் மனுஷனுங்களே இல்லை, மிருகங்க. மூர்க்கனுங்க. நம்ம பண்ற தப்புக்கு தண்டனை கம்மிங்கிற சட்டம் அவனுங்களுக்கும் தெரியும். அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு சட்டத்தை மீற ரெக்லஸ் கிரிமினல்ஸ். அதனால தான் சார் சொல்றேன், அங்க இருக்கிற 3 மாசத்துல ஆர்வ கலரை இதையும் ட்ரை பண்ணாதீங்க. என்ன சார், அங்க போலாமா வேணாமான்னு தானே யோசிக்கிறீங்க? சார் சார் தலைவன் தூங்கிட்டானா? சார் அந்த போனை வந்தா பாருங்க. என்னது இல்ல? ஆனா அண்ணன் போன் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் போய்க்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். விடுங்க சார். அப்ப போறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? பாத்தி நாளை காலையில் இங்கே வந்துடுவான். இந்த இடத்த பற்றி தெரிஞ்சோம் அவன் இங்கே காலை வைக்கிறான்னா அவனை நீ லேஸில் எடுத்துக்காத. உங்களை வரட்டும், உள்ள காலை வச்சதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் சம்பாதிக்கிறான்னு பார்ப்போம். தம்பி 10 மணிக்கு உள்ள இருக்கணும். நீங்க குடிச்சு ரெடி ஆயிட்டா நம்ம வண்டியில போயிடலாம் தம்பி. அந்த வண்டி இல்லையா? ஆமாம் தம்பி. சரி நீங்கள் போங்க, உங்களை உள்ள கொண்டு போய் போங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. கடுப்பாகுதுல்ல? 3 மாசம். அவன் உள்ள வந்துட்டு போடிக்கிட்டு போய் பாடம் இருக்க ஆரம்பிச்சான். இது எல்லாருக்கும் கொடுத்து வீச சொல்லு. தாசே, ஆளும் தாடியும் பாத்தியார் கணக்கா தெரியலையே. கையில் புஸ்தகம் இல்லை, பரும்பு இல்லை, பார்க்கறதுக்கு வேற ரொம்ப லோக்கலாக இருக்கான். ஆட விட்டா இருப்போம். ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சா பாட்டு? அடடே, பாட்டு, ஓவியம், கூட்டத்தில் நிறைய கலைஞர்கள்லாம் இருக்கீங்க போல. பரவாயில்லையே.
ஆமா, என்ன எல்லாரும் வெளியே விளையாட கிளம்பிட்டீங்களா? ஏன் போகக்கூடாதா? ஐயா, நான் யார் விருப்பத்திலையும் தலையிட மாட்டேன் பாஸ். விளையாடுறவன் விளையாடு, உட்காரவன் உட்காரு. நமக்கு வெயில் ஒத்துக்காது, நான் உள்ளே இருக்கேன். பாடம் நடத்தணுமா? வெரி குட். இப்ப இந்த லெட்டர் கொடுத்துலாமண்ணே. நமக்கு இந்த கிளாஸ் ரூம் பெஞ்ச் இப்ப வேண்டாம், நான் சொல்றேன். என்ன பத்தி இந்த பாத்ரூம்ல போர்ட்ல எல்லாம் அசிங்க அசிங்கமா எழுதுறதெல்லாம் விட்டுட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். டீல நீ பாட நடத்துல அடிச்சு ஓடலான்னு பார்த்தான், நீ வேற மாதிரி வாத்தியார நம்மால போல. அதான் நமக்கு எந்த வேலையும் இல்லை, நாய் போச்சே. அப்புறம் என்ன உட்காந்துக்கிட்டே? டேய், என்னடா இந்த இடத்த இப்படி வச்சிருக்கிறீங்க? அழுக்கா நாத்தம் பிடிச்சி. அதான் வருஷத்துக்கு 10 பண்டிகை, 20 தலைவர்கள் பிறந்த நாள்லாம் வருது. எதுக்குமே இந்த இடத்த சுத்தம் பண்ணி செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டீங்களா? செலிப்ரேட்னா செலிப்ரேட்னா மஜாவா? ரைட்டு, மஜாதான். தேதிகள் மேல தெரிய மாட்டேங்குது, போவியா? அது ஒண்ணு இல்லடா. இப்ப நான் உள்ள வரும்போது 4 பேர் பாட்டு பாடிட்டு இருந்தீங்களா, எங்க அவனுங்க? நீங்க 4 பேர் என்ன பாடினீங்களோ அதை 40 பேரை சேர்ந்து பாடினீங்கன்னா அதுதான் செலிப்ரேஷன். இப்ப நீங்க வாங்கல, வாங்க நான் காட்டுறேன், வாங்க. தட்ரா